அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம சோளக்கொல்லையில் இருக்கிற தொசலிக்கீரையை பறித்து கீரைக்கடையல் செய்ய போகிறோம். இந்த கீரையோட பேர் தாங்க தொசலிக்கீரை, அப்படி இல்லைன்னா தொய்யல் கீரைன்னு எங்கள் பகுதியில் சொல்லுவாங்க. இதோட பூக்கள் பார்த்தீங்கன்னா வாடாமல்லி கலரில் இருக்கும். இதை நம்ம விதைலாம் விதைக்க கிடையாது, தானாகவே விதை வெடித்து செதறி அங்கங்கே அப்பப்போ முளைச்சி கிடக்கும். இந்த தொசலிக்கீரை கம்பு, சோளம், உளுந்து, விரப்பு இருக்கிற காடுகளில் இயற்கையாகவே விளையக்கூடிய ஒரு கீரை வகை தாங்க. இந்த கீரையை நம்ம இளங்கீரையிலே கடைஞ்சி சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும். பூக்கள் நிறைய பூத்து காய்கள் காய்ச்சி அதுக்கப்புறம் நம்ம அந்த கீரையை பறித்து சாப்பிட்டோம்னா நார் நாராக இருக்கும், அவ்வளோ டேஸ்ட் இருக்காது. இந்த தொசலிக்கீரை எப்போ கிடைக்கணும் நான் பார்த்துக்கிட்டே இருப்பேன். கிடைச்சா விடவே மாட்டேன். பறித்து சமைச்சு சாப்பிட்ருவோம். ஒரு வழியாக சோளக்கொல்லியை தேடி தேடி அலைஞ்சி ஒரு குண்டா நிறைய பறித்து எடுத்துகிட்டு வந்தாச்சு. பறிச்சுட்டு வந்த கீரையை ஆஞ்சி அலசி சுத்தபத்தமாக சமைக்க வேண்டியதாக. வயக்காட்டில் வேலை இல்லாதப்போ இந்த மாதிரி சின்ன சின்ன உதவி பண்ணுவாங்க. இந்த கீரை நம்ம பறித்த உடனே ஆஞ்சி அலசி எடுத்து வச்சிடணும், இல்லைன்னா துவண்டுடும். ஆஞ்சி எடுத்த கீரையை நல்லா ஒரு பெரிய அன்னக்குடையில் தாராளமாக தண்ணி ஊற்றி நல்லா சூப்பராக அலசி எடுக்கணும். மழை பெய்யும் போது மண் அடிச்சிருக்கும், அந்த மண் சின்ன சின்ன பூச்சி இதெல்லாம் ஒட்டிகிட்டு இருக்கும், அப்போ தான் அதெல்லாம் விடும். தொசலிக்கீரை கடையிறதுக்கு தேவையான பொருள்: வேக வைக்கிறதுக்கு ஒரு சின்ன டம்ளர் துவரம் பருப்பு, 2 பச்சை மிளகா, அவ்வளோதான். தாளிப்புக்கு எண்ணெய், கடுகு, கருவேப்பிலை, காஞ்ச மிளகா, 10 தட்டின மிளகு, நல்லா தாராளமாக சின்ன வெங்காயம், 2 பழுத்த தக்காளி, கடையும் போது உப்பு, அவ்வளோதான். துவரம் பருப்பு நல்லா மைய வேகணும். வெந்ததுக்கு அப்புறமா நம்ம கீரையை அள்ளி வச்சு வேக வைக்கணும். கீரை வேகும்போது நம்ம தட்டு போட்டு மூட வேணாம், திறந்தே இருக்கலாம். கீரையை அள்ளி வைக்கும்போது சட்டி நிறையா தான் இருக்கும், வெந்ததுன்னா அரை சட்டி தான் இருக்கும். கீரை நல்லா வெந்துச்சான்னு பதமாக கையில் எடுத்து பார்த்துட்டு வெந்ததுக்கு அப்புறம் இறக்கி வச்சு தண்ணியை வடிகட்டி கடைய வேண்டி தான். எப்பயும் போல் மத்து போட்டு தான் கடையணும், சூப்பராக இருக்கும். கீரையை நல்லா கடைஞ்சதுக்கப்புறம் நம்ம உப்பு சேர்த்தோம்னா அந்த கீரையோட பச்சைத்தன்மை மாறவே மாறாது, அப்படியே பச்சை பசேல்னே இருக்கும் கீரை பார்க்குறதுக்கு. சட்டியை கழுவிட்டு அதே சட்டியை வச்சு எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு ஒரு பொருளாக தாளிக்க வேண்டிதான். எண்ணெய், கடுகு, கருவேப்பிலை, காஞ்ச மிளகா, அதுக்கப்புறம் 10 தட்டுன மிளகு சேர்க்கணும். நான் சேர்த்தேன், அந்த வீடியோவில் கவர் ஆகல. நல்லா வெங்காயம் முக்கால் தான் வதங்கினா போதும். தக்காளியை சேர்த்து நல்லா வதக்கணும். வதங்கினதுக்கு அப்புறமா கீரையை ஊற்றி நல்லா ஒரு கிண்டு இறக்கி வச்சிடலாம். தொசலிக்கீரை நீங்கள் எப்படி சமைப்பீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்மளை விட நம்மளுடைய அம்மா, மாமியார் இவங்களுடைய கைப்பக்குவம்லாம் சூப்பராக இருக்கும். இந்த கீரை கடையில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இதே மாதிரி கீரை சமைச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு மறக்காமல் சொல்லுங்கள். நல்லா சுடு சுடு சோத்தில் நல்லா தாராளமாக கீரையை போட்டு நல்லா பிசைஞ்சு உருண்டை பிடிச்சி சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. கீரை சாப்பாட்டுக்கு தொட்டுக்க நம்ம வீட்டில் செஞ்ச மாங்காய் ஊறுகாய் தாங்க. எனக்கு இந்த கீரை கடையிலோட மாங்காய் ஊறுகாய் வச்சு சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும். இந்த கீரை கடையில் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கு தேவைப்பட்டால் ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ பார்த்து உங்கள் எல்லாருக்குமே நன்றி.